நாம் நல்ல மனிதராக மாற வேண்டும் என்ற அசைவம் சாப்பிடுவதை விட வேண்டும். நம் உணவுக்காக அப்பாவி விலங்குகளை கொன்று குவிக்கிறோம். அதுதான் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. அதன் விளைவாக மேக வெடிப்பு ஏற்பட்டு வழக்கத்திற்கு மாறாக மழை கொட்டி தீர்க்கிறது. மலைகளில் நிலச்சரிவு உண்டாகிறது. எல்லாமே நாம் அசைவம் சாப்பிடுவதற்கு செய்யும் இந்த குரூர எண்ணங்களின் விளைவுகள்தான். இது சாதாரணமானவரின் கருத்து என்றால் இது அவரது தனிப்பட்ட நம்பிக்கை என்று விட்டுவிடலாம். இது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற மண்டி ஐஐடி இயக்குனர் டாக்டர் லக்ஷ்மிதர் பெகோரா சொன்னது. இமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத மழை பெய்து கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு அம்மக்கள் அவதிப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இவர் இப்படி சொல்லியிருக்கிறார். கிளைமேட் ஃப்ரண்ட் இந்தியா போன்ற 20க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் அவரது இந்த வாதத்தை பொறுப்பற்ற செயல் என கண்டித்துள்ளன. மக்கள் துயரத்தில் இருக்கும்போது இப்படி பேசி கவனத்தை திசை திருப்புவது அபாயகரமானது. மலைகளில் தேவையற்ற கட்டுமானங்களையும் பெரும் திட்டங்களையும் உருவாக்கினார்கள். இந்த சீரழிவினால் இந்த பேரழிவுக்கு நிஜமான காரணமாகும். இதை பற்றி பேசாமல் இப்படி அறிவியலுக்கு எதிராக உணவு குறித்து இவர் பேசலாமா என அவை கேட்கின்றன. இதில் துயரம் என்னவென்றால் இமாச்சல பிரதேச நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வுகள் நடத்தி அறிக்கை கொடுக்கும் பொறுப்பு மண்டி ஐஐடி வசமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தரும் அறிக்கை வைத்தே பேரிட மேலாண்மை செய்ய இருக்கிறது மாநில அரசு. டாக்டர் லக்ஷ்மிதர் பெகரா இப்படி அறிவியலுக்கு எதிராக பேசுவது இது முதல் முறை அல்ல. என் நண்பர் வீட்டில் துஷ்ட சக்தி ஒன்று இருந்தது. நான் பேய் மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்து அந்த கெட்ட ஆவியை விரட்டினேன் என்று ஒரு முறை சொல்லி அதிர வைத்தவர்தான் இவர். இதை பற்றி பத்திரிகையாளர் கேட்டபோது பேய் இருப்பது உண்மைதான் என்றார் பெகரா. டாக்டர் லக்ஷ்மிதர் பெகராவின் கல்வி தகுதி சாதாரணமானதல்ல. அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். டெல்லி ஐஐடி பிஹெச்டி முடித்தவர். அதன் பின் ஜெர்மனி சென்று ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர். ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் சிறப்பு தகுதியில் கொண்டவர். ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தை இடது கையால் புறம் தள்ளுகிற அளவுக்கு அவர் இருப்பதுதான் ஆச்சரியம். ஏஐ வந்துவிட்டதாலேயே நம் பொறியியல் பாட திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐ பற்றி இப்போது பேசுவதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள். அது சீக்கிரமாகவே முடிந்துவிடும். அடிப்படையான இன்ஜினியரிங் பிரிவுகளுக்கு பதிலாக ஒருபோதும் செயற்கை நுண்ணறிவோ அதன் தொழில்நுட்பமோ வந்திட முடியாது என்றார். அவர் மருத்துவத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை. ஐஐடி மாணவர்கள் மத்தியில் சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது ஹார்ட் அட்டாக் பற்றி புதுவிதமான கருத்தை பெகரா சொன்னார். டாக்டர்கள் ஹார்ட் அட்டாக் என்று ஒரு நோயை சொல்வது நான்சென்ஸான விஷயம். ஹார்ட் அட்டாக் என்று ஒன்று இல்லவே இல்லை. நம் இதயத்தில் தான் ஆன்மா உறைந்திருக்கிறது. அது வெளியேறும்போது இதய துடிப்பு நின்று விடுகிறது என்றார் இவர். இதை மருத்துவர்கள் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஐஐடி இயக்குனரின் பேச்சு அறிவியலுக்கு எதிரானது. தவறான கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுகிறது. நவீன மருத்துவ அறிவியலின் அடிப்படை கருத்தை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். தொடர் ஆராய்ச்சி மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நவீன மருத்துவம் உருவெடுத்து சிகிச்சைகள் வழங்கி வருகிறது. பெகரா தன் கருத்தை வாபஸ் பெற வேண்டும் அல்லது ஐஐடி இயக்குனர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இது போன்றவை நம் சமூகத்தை மீண்டும் கற்காலத்துக்கு அழைத்து சென்றுவிடும் என்று முன்னணி மருத்துவர்கள் சிலர் இணைந்து அந்த அமைப்பின் சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உயர்கல்வி அடையாளமாக இருக்கும் ஐஐடிகள் செய்யும் ஆராய்ச்சிகள்தான் நம் நாட்டை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்ல வேண்டும். அங்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் வருங்கால தொழில்நுட்பம் குறித்து சிந்திக்க வேண்டும். கடந்த கால கற்பனைகள் தேங்கி நின்றுவிடக்கூடாது.
இந்திய இளைஞர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டிய அவசியம் ஏற்படாத அளவுக்கு நம் கல்வி முறையை மேம்படுத்த போகிறேன். வெளிநாட்டு மாணவர்கள் இங்கு வந்து படிக்கும் நிலைக்கு இந்தியா மாறும் என்று சுதந்திர தினத்தில் செங்கோட்டையில் நின்று முழங்கினார் பிரதமர் மோடி. அந்த கனவுக்கு லட்சுமிதா பெகரார் போன்றவர்கள் தடை கற்களாக இருக்கின்றனர். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.